ಎಂಬುದಾಗಿ விசுவாசம் ನೋಡುತ್ತೇವೆ. இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அவர் அற்புதங்களை செய்ய முடியும். ನಂಬಿಕೆ ಇರುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಅವರು ಅತಿಶಯ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. சாத்தான் உள்ள வர முடியாதபடிக்கு தடை செய்வதற்கு இயேசுவால் முடியும். ಸೈತಾನನು ಒಳಗಡೆ ಬರದೇ ಇರುವ ಹಾಗೆ ಯೇಸುವಿನಿಂದ ತಡೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. மத்தேயு 13:58 படிக்கிறோம் பாருங்க. ಮತ್ತಾಯ 13:58ರಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. அவருடைய அவிசுவாசத்தினால் அவர் அற்புதம் செய்யவில்லை. ಅವರ ಅಪನಂಬಿಕೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. உங்களுடைய விசுவாசத்தினால் இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்வார். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಮುಖಾಂತರ ಸ್ವಾಮಿ ಇವತ್ತಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. இயேசுவை நேசிக்கக்கூடிய அன்பு என்கிறதான ஒரு மார்க்கவசத்தை அவரிடத்துல கேளுங்கள். ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ವಜ್ರ ಕವಚವನ್ನು ಸ್ವಾಮಿ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿರಿ. அது எந்த சூழ்நிலையிலும் உங்களை நிலைநிறுத்தும். ಅದು ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನೆಲೆ ನಿಲ್ಲಿಸುತ್ತದೆ. எந்த சூழ்நிலையிலும் சாத்தானை ஜெயிக்க, போராட்டங்களை ஜெயிக்க நமக்கு உதவி செய்யும். ಯಾವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸೈತಾನನ್ನು ಜಯಿಸಲಿಕ್ಕೆ, ಹೋರಾಟಗಳನ್ನು ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಅದು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. இயேசுவை நேசிக்கிற ஒரு மனுஷன் எந்த இடத்துலயும் தோற்று போக மாட்டாங்க, தோற்று போக முடியாது. ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಯಾವುದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೋಲಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இயேசுவை நேசிக்கிற ஒரு மனுஷன் ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಮನುಷ್ಯನು எந்த இடத்துலயும் தோற்று போக மாட்டார். ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನು ಸೋತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. எந்த இடத்துலயும் தோற்று போக ஆண்டவர் விட ಯಾವ மாட்டார். ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗಲಿಕ್ಕೆ ದೇವರು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ரட்சிப்பின் நம்பிக்கைங்கிறதான தலைசீரா நமக்கு இருக்கணும். ರಕ್ಷಣೆ ನಿರೀಕ್ಷೆ ಎನ್ನುವಂತ ಶಿರಸ್ತರಣವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. 1 தெசலோனிக்கேயர் 5:8 3 காரியம் படிக்கிறோம். 1 ತೆಸಲೋನಿಕ 5:8ರಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯವನ್ನು ಓದುತ್ತೇವೆ. விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம். ವಿಶ್ವಾಸ, ಪ್ರೀತಿ ಎನ್ನುವಂತ ವಜ್ರ ಕವಚ. அடுத்து ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீரா. ರಕ್ಷಣೆ ನಿರೀಕ್ಷೆ ಎನ್ನುವಂತ ಶಿರಸ್ತ್ರಣ. இது ரட்சிப்பின் நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ರಕ್ಷಣೆ ನಂಬಿಕೆ ನಮಗಿರಬೇಕು. எனக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்குது. ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಯಿತು. நான் பாவத்திலிருந்து ಪಾಪದಿಂದ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. உலகத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ಲೋಕದಿಂದ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. சாத்தானுடைய கையிலிருந்து இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார். ಸೈತಾನನ ಕೈಯಿಂದ ಯೇಸು ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. என்னுடைய வியாதியிலிருந்து இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார். ರೋಗದಿಂದ ನನ್ನ ಯೇಸು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. ஆமென். எனக்கு ஒரு ரட்சிப்பின் நம்பிக்கை இருக்கிறது. ರಕ್ಷಣೆ ನಂಬಿಕೆ ಇದೆ. பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறது. ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ನಿಶ್ಚಯ ಉಂಟು. அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு ஒரு ஹெல்மெட்டாக, ஒரு தலைசீராவாக ಆ இருக்கிறது. ನಿಶ್ಚಯ ಒಂದು ನಂಬಿಕೆ ನಮಗೊಂದು ಹೆಲ್ಮೆಟ್ ಆಗಿ ಶಿರಸ್ತ್ರಣವಾಗಿ ಕಾಣ್ಪಡುತ್ತದೆ. தலையில வேற எந்த யோசனையும் வராதபடிக்கு அது நமக்கு உதவி செய்யும். ತಲೆಯಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವ ಯೋಚನೆಗಳು ಬರೆದಿದ್ದಾಗ ಅದು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. சிலர் வீட்டுல தனியா உட்கார்ந்து பலவிதமான காரியங்களை யோசிச்சு வியாதிப்பட்டுறாங்க. ಕೆಲವರು ಮನೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬಂಟಿಗರಾಗಿದ್ದು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಅವರು ರೋಗದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾರೆ. காரணம், இந்த ஹெல்மெட் டேமேஜ் ஆயிருச்சு. ಕಾರಣವೇನೆಂದ್ರೆ ಹೆಲ್ಮೆಟ್ ಆದದ್ದು ಶಿರಸ್ತ್ರಣವಾದದ್ದು. ரட்சிப்பின் நம்பிக்கை குறைஞ்சு போயிருச்சு. ರಕ್ಷಣೆ ನಂಬಿಕೆ ಆದದ್ದು ಕಡಿಮೆ ಆಗಿದೆ. எனவே இந்த ஹெல்மெட் டேமேஜ் ஆயிருச்சு. ಆದ್ರಿಂದ ಹೆಲ್ಮೆಟ್ ಆದದ್ದು ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗಿದೆ. இன்னைக்கு நாம அந்த நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வோம். ಇವತ್ತಿನ ದಿವಸಗಳ ನಂಬಿಕೆಯನ್ನು ನಾವು ನೂತನಪಡಿಸಿಕೊಳ್ಳೋಣ. எனக்கு ஒரு மார்க்கவசம் இருக்கிறது. ನನಗೊಂದು ವಜ್ರ ಕವಚವಿದೆ. சாத்தான் வராதபடிக்கு ಸೈತಾನನು ಬರದೇ ಇರುವ ರೀತಿಯಲ್ಲಿ பகலுக்குரியவனாக இருந்து ಹಗಲಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನಾಗಿದ್ದು இரவில் வருகிறதான அந்த சாத்தானை நான் எதிர்க்க வேண்டும், அவனை அழிக்க வேண்டும். ಬೆಳಗ್ಗೆ ಬರುವಂತ ಸೈತಾನನ್ನು ನಾನು ಅವನನ್ನು ಎದುರಿಸಬೇಕು, ನಾಶ ಮಾಡಬೇಕು. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು. Praise God.